ஹாய் லவ் யூ வெரி குட் மார்னிங். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ 3 months வைராக்கோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் வந்து 3 months ஃப்ரீ மந்த்ஸ் தான் கோர்ஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் வீடியோங்கிறதுனால, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஸோ எல்லாமே ரியாக்ட் பேஸ் பண்ணி இருக்குங்கிறனால இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்டை எப்படி வந்து நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளாக நம்ம சின்ன வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள். நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே. ஸோ இதில் வந்து கூகுளில் போய்ட்டு netlify.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்லிஃபையோட சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து நான் தரேன். ஓகே, ஸோ நெட்லிஃபை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம டேட்டா பேஸ் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இதில் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் எதில் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டப்பில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே கிட்டப் வந்து வச்சிருப்பீங்க, டெஃபினட்டாக வச்சிருக்கணும். கிட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈச் அண்ட் எவரி டெவலப்பர். ஸோ அதனால் வந்து கிட்டப்பில் ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிட்டப்னு கிளிக் பண்ணீங்க, லாகின் வித் கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன அக்கௌண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ, என்ன கிட்டப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இல்லை ஒரு கிட்டப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்று தான் காட்டும், 2 3 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கோ அது அத்தனை காட்டும். ஸோ நான் என்னோட மெயின் ராகேஷ் ஐடி அப்படிங்கிறதுல கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் ஆகும், லோட்லாம் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இதை ஆல்ரெடி நான் நிறைய இது ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இதுமாரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து எப்படி உங்களோட ப்ராஜெக்டை எப்படி இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரியாக்டோட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்டு கிட்டப்பில் கண்டிப்பாக புஷ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டப்பில் புஷ் பண்ணி வச்சுருக்கணும். கிட்டப்போட ரெப்பாசிட்டரி பப்ளிக்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ ரெப்பாசிட்டரியோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கணும். ஓகே, ஸோ டன். இப்போ எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஆட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த ஆட் நியூ ப்ராஜெக்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். டெப்ளாய் மேனுவலின்னு இருக்கும். டெப்ளாய் மேனுவலி அப்படின்னா நம்ம ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டப்லேருந்து டேரெக்டாக எடுக்கிறது தான். இதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸோட இது இருக்கும். 4 கொடுத்துருக்காங்க: கிட்டப், கிட்லாப், பிட் பக்கெட்டு, அசூர் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்டப் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம கிட்டப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் கிட்டப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அந்த லாகின் அத்தன்டிகேஷன் கேட்ட மாதிரி இதில் ஒன்று கேட்கும். ஸோ அதில் உங்களோட கிட்டப் அந்த ப்ராஜெக்ட் எதில் இருக்கோ, எந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தரைசேஷன் மெயிலுக்குலாம் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணிங்க. எப்படி கூகுள் வந்து ஆத்தரைஸ் கேட்கும் இல்லையா, சேம் லைக் அதேமாரியே வந்து உங்களுக்கு அதுவும் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ரெப்பாசிட்டரி செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ப்ராஜெக்ட் எதுவோ அந்த ரெப்பாசிட்டரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெசிபி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ரியாக்டில் நம்ம பண்ணோம் நம்ம மோன்ஸ்டா கோர்ஸில். நான் ஜஸ்ட் அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி இங்கே எடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பப்ளிக்கில் இருக்கும். ஓகே, ரெப்பாசிட்டரி வந்து பப்ளிக்கில் இருக்கும். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஸோ நான் ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது கொடுத்துக்கிறேன். நான் ரெசிபி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து இருந்துச்சுன்னா, அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது கொடுக்கும். ஓகே, ஸோ நான் அவைலபிளாக இல்லை, நான் ஜஸ்ட் நாட் 7 போட்டுக்கிறேன். எனக்கு அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரான்ச் டு டெப்ளாய்னு இருக்கும். அது மெயின்லேயே இருக்கட்டும். மேக்ஸிமம் இனிஷியலாக நீங்கள் பண்ணுற நீங்கள் எல்லாமே மெயினில் தான் வச்சுருப்பீங்க. ப்ரொடக்ஷன் லெவலில் நம்ம கோட் போகக்குள்ள நமக்கு வந்து அது வேறு மாதிரி நம்ம இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் கோட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் பிகினராக இருக்கக்குள்ள பிரான்ச் வந்து மெயினில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மெயின் வச்சுக்கோங்க. பேஸ் டைரக்டரி விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ பில்டு கமாண்ட் வந்து npm run build தான் இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பப்ளிஷ் டைரக்டரி டிஸ்ட்னு இருக்கும், சில இதில் பில்டுன்னு இருக்கும். பட் வந்து நீங்கள் ரியாக்ட் வந்து பைட் மூலியமாக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன் தான் இருக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா, நம்மளை வந்து டெப்ளாய் டைரக்டரி வந்து டிஸ்ட்டு, பப்ளிக்கு, அப்புறம் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அது டிஃபால்ட்டாகவே அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, ஸோ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு தேவை வேண்டியது கிடையாது. ஸோ இது மட்டும் மெயினில் இருக்கணும். npm run build இருக்கணும், அப்புறம் டிஸ்ட்னு இருக்கணும். ஸோ டிஸ்ட்னு இல்லை பில்டுன்னு இருந்தாலும் ஓகே, இல்லை பப்ளிக்னு இருந்தாலும் ஓகே, விட்டுருங்க. ஓகேவா,
ஸோ அதுக்கப்புறம் டெப்ளாய் ரெசிபி கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்னாகும், உங்களுக்கு வந்து எல்லாமே பில்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதில் பில்டிங்னு உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் இது பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்து ப்ராசஸிங்கில் இருக்கும். ஓகே, எந்த எரரும் உங்கள் அப்ளிகேஷனில் இல்லை, அப்ளிகேஷன் லோக்கலில் ப்ராப்பராக ரன் ஆகுது, எந்த எரருமே இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும், பப்ளிஷ் ஆகிடும். ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் இருக்கும், பப்ளிக் லிங்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெசிபி, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து லைவாக ஹோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் யாருக்குனாலும் அனுப்பிவிட்டு அவங்க வந்து பார்க்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரியாக்டோட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்டை நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணுறது. ஓகே, கிட்டப்லேருந்து எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் இது ப்ராஜெக்ட், இது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். இதில் நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ், ஃப்ரீ கோர்சஸ்லாம் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம், எஃபெக்டிவாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.